முதல்ல இங்க இருந்து வெளியில போனோம். ஒவ்வொரு துணியும் எவ்வளவு விலை விக்குது. ஏமா எங்கம்மா போற நீ? ஆமா இவ ஒத்தி. ஏமா நில்லுமா. என்னடி பிரச்சனை உனக்கு? அம்மா ட்ரெஸ் இருக்குதா இங்க வந்தா ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தர மாட்டேங்கிறேன். இங்க ஒரு துணி எவ்வளவு விலை விக்குதுன்னு பார்த்தல. அதுக்கு என்ன பண்றது? வாங்கி கொடுங்க. திமிர பத்தியா? அதுக்கு என்ன பண்றதா? எவ்வளவு விலை வித்தாலும் வாங்கிக்கிறோம். காசு அவ்வளவு காசு வச்சிருக்கேன். ஒரு துணி 8000 10,000 அவ்வளவு துணி எடுத்து வச்சிருக்க நீ. பாட்டி தான் காசு கொடுத்தாங்கல்ல, வாங்கி கொடுங்க. உங்க பாட்டி எவ்வளவு காசு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? 2 பேரும் வாங்கி பண்ணி நிக்கிறீங்க. மா பாட்டி 5000 ரூபாய் கொடுத்தாங்கம்மா. 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இங்க ஒரு ட்ரெஸ் எவ்வளவு விலை விக்குதே? நான் 8000 ரூபாய் தானே. அடிப்பாவீங்களா? 8000 ரூபாய் தானே. வா ஒரு 800 ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல. 8000 ரூபாய் 5000 ரூபாய் இருக்குது, 8000 ரூபாய் இருக்குது. இவன் மீதி காசு நீ போட்டு வாங்கி கொடுமா. ஆனா உனக்குலாம் இருக்க திமிர யாருக்கும் இருக்காது. அந்த 8000 ரூபாய் வச்சு 3 மாசம் குடும்பம் ஓட்டுவேன் நானு. நல்ல காய்கறி, நல்ல மளிகை சாமான், காய், எண்ணெய் கிண்ணெய் எல்லாமே வாங்கி போட்டு குடும்பத்தை நடத்தல 3 மாசத்துக்கு நல்ல ஜம்முன்னு. அதை விட்டுட்டு ஒரு நாள் கூத்துக்கு 8000 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் வாங்கி தரணுமா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாம் கிடையாதுமா நாங்க. உங்க அப்பா வந்து அவ்வளோ வருமானம்லாம் சம்பாதிக்கல. அவ்வளோ வருமானம் சம்பாதிச்சலாம் 8000 ரூபாய் கொடுத்துலாம் இங்கே துணி எடுக்கிற அளவுக்கு என்னால் முடியாது. உங்க பாட்டி வந்து 5000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. 3 பேர் ட்ரெஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கூட சரி உங்க 2 பேருக்கு 2000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்துனா எனக்கு கூட ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். நான் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸும் 8000 10,000 இந்த கடைக்குள்ள முதல்ல எப்படி வந்தது? ஏமா சித்தி தானே கூட்டின்னு வந்தாங்க. அவ்வளோ வச்சா சரிப்பட்டு வரும். எல்லாம் அவள் பண்ற வேலை தான். இன்னும் விட்டுட்டு எங்கேயும் ஓடி போட்டா. இங்கே சுற்றி பார்த்தா ஒரு துணி அவ்வளோ விலை விற்கிது. நம்மள வாங்குற மாதிரியா இருக்குது. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிற இடமா இதெல்லாம்? எப்பவுமே நம்ம வாங்குவோம் துணியா அந்த கடைக்குள்ள வாங்கும். ஏமா அங்கெல்லாம் கலெக்ஷன்லாம் நல்லாவே இல்லைம்மா. எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்குது. இங்கே நியூ கலெக்ஷன்லாம் இருக்குது. நான்லாம் அங்கெல்லாம் வரமாட்டேன். அங்கெல்லாம் வரமாட்டேன்னா அங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கோ. திமிரு பத்தியா கூட எதிர்த்து பேசுறீங்க. ஏமா இங்கேதாம்மா மாடல்லாம் சூப்பராக விற்கிது. இங்கே காலேஜ் பசங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுன்னு வராங்க. இங்கே விற்கிற ட்ரெஸ்லாம் தான் நம்ம வாங்குற கடையில பழைய மாடல் ட்ரெஸ் தான் விற்கிது. அங்கே நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நான்லாம் அங்கெல்லாம் வரவே மாட்டேன். எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இங்கே வாங்கி கொடு, இல்லைன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸே வேணாம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏமா எங்கம்மா போறேன்? இவங்க தொல்லை பெரிய தொல்லையா இருக்கிறாம. இந்த பெரிய கூட வாய முடியுது. சின்னவ இருக்கிறா பத்தியா? விஷத்தை பெற்று வச்சுக்கிறேன் நானே. என்னதானே பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி இங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு இங்க வசதி கிடையாது. நான் முதல்ல எக்ஸ்ட்ரா காசு எடுத்துன்னு வரல. உங்க பாட்டி கொடுத்த காசு தான் இருக்குது. சரி வாங்க 5000 ரூபாய் ட்ரெஸ் பார்க்கலாம். ஏடியா ஒருத்திக்கு 5000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்துட்டா மீதியா அவளுக்கு நேரம் ட்ரெஸ் எடுக்குது, எனக்கு ட்ரெஸ் எடுக்குது. உங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கல பரவாயில்ல. ஏன்னா நீங்களா வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்களா புது ட்ரெஸ் போடுறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு வந்து எல்லா பசங்க வந்து தீபாவளி ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க. சூப்பரா. நானும் போட்டு போனால எனக்கு மட்டும் எடுத்து கொடுங்க. உங்களுக்குலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பொங்கலுக்கு. ஆனா உனக்குலாம் கொஞ்சம் நெஞ்ச வாய் கிடையாது. நான் இப்பயே வந்து ஒண்டியா வேணும்னு ஆசைப்படுற பத்தியா? ஏண்டியா உன் வயசு தாண்டி உக்காக்கு ஏன் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதா? உனக்கு மட்டும் எடுத்து தரணுமா? ஏன் இந்த மாதிரி என்ன வச்சிருக்க நீ? அவ இப்ப புது ட்ரெஸ் போட்டு எங்க போறா? இந்த மாதிரி ஆணவமாலாம் பேச வேலை வச்சுக்காத. மொத்த காசுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் தருவோம். மற்ற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இது பாரு அப்படியே திருவி எடுத்துருவேன். வந்துரு ஒழுங்கா. அம்மா விடுங்கம்மா, அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுங்கம்மா. ஒருத்தி லூசு. அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா மற்றவங்களுக்குலாம் விடுங்கம்மா. அவதான் காலேஜுக்கு போறா, வாங்கி கொடுங்க போட்டோம். இந்த மாதிரி விட்டு கொடுத்து செல்ல கொடுத்து தான் இவ்வளோ கெட்டு போய் கிடக்குறாவ. ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு ஒரு பொருள் வாங்கணும். புரியுதா? ஒருத்தருக்கே வாங்கி கொடுத்துட்டு மற்ற பேர் பார்த்து உட்காந்துப்பாங்களா? இதெல்லாம் ஏன் நியாயம்? இதெல்லாம் ஏமா நீங்க ட்ரெஸ்ல வாங்குவீங்களா வாங்கிக்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும். வாங்கி தரேன் வா. நம்ம வாங்குவோம் எப்பயுமே அந்த கடைக்கு போகலாம். அம்மா அங்கதான் நல்லாவே இருக்காதேம்மா. ஏன் நல்லா இருக்காது? எல்லாம் நல்லா தான் இருக்குது. முதல்ல இந்த கடைக்குள்ள காலை வச்சது முதல் தப்பு. வெளியில பார்க்கும்போதே எனக்கு டவுட்டா இருந்தது. இவ்வளவு பெரிய கடையா இருக்குது, ஏசிலாம் போட்டுக்கிறாங்க, நகர படிக்கட்டுலாம் இருக்குது, லிப்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு காசு இருக்குமோ துணிலாம் சொல்லிட்டு யோசிக்காம சரி அந்த ராதிகா பேச்சு கேட்டு இதுக்குள்ள வந்துட்டேன். சரி வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கேயே ட்ரெஸ் எடுத்து தரணுமா 8000 10,000. இதெல்லாம் என்ன கொடுமை இதெல்லாம். இந்த ராதி எங்க போய் தொலைஞ்சா தெரியல. மாட்டினான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். அவ இங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க தான் வைக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை வாங்கி கூட ஒரு அமக்கலம் மைனுதான். இதை போட்டுக்கின்னு நம்ம ஊர்ல நடந்து போனா நாயெல்லாம் கூட பின்னாடியே தொத்திங்க வருமா. எங்கடி பேண்ட் காணும் ஒரே ட்ரெஸ் மட்டும் போட்டு போய் மேலே சொல்லிட்டு காலேஜில் பசங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கூட சொல்லிட்டு ஒரு 8000 10,000 கட்டு கிடக்குறான். துணியெல்லாம் கூட எவ்வளவு மெலிசா இருக்குது. இந்த ஜலவா துணி மாதிரி இருக்குது. இந்த துணி போய் 8000 ரூபாய். பேசாம ரேஷன்ல கொடுத்த புடவை இருக்குது. அதுல வந்து பாவாடை சட்டை தச்சு கொடுத்துருப்பேன். சரி அங்கேயே நின்றுக்கீங்க. வாங்கடி போலாம். நான் அந்த கடைக்கெல்லாம் வரல இங்கே மகவா நம்ம போலாம். ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. சரி ட்ரெஸ் எடுக்கலாம் கூட பரவாயில்ல. எனக்கு செருப்புலாம் வாங்கி கொடுங்க. அப்புறம் காலேஜுக்கு போகிறதுக்கு ஹேண்ட்பேக்ல வாங்கி கொடுங்க. ஐயோ இந்த கடையில் ஒன்று எவ்வளோ விலை விற்கிது. செருப்பு வேணுமா ஹேண்ட்பேக் வேணுமா? இங்கே பாரு இந்த கடையில் நீ பொருள் வாங்கணும்னு வச்சுக்கேன். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு லட்சமா சம்பாதிப்ப பார்த்தியா? அப்போ வந்து வாங்கிக்கோ. இப்பெல்லாம் இங்கெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ வசதியெல்லாம் இல்லைம்மா. செருப்பு வேணுமா ஹேண்ட்பேக் வேணுமா? இல்லையா இங்கே இருந்தால் கேட்டுனே தான் இருப்பா. லிஸ்ட் போட்டுனே தான் இருப்பா. வா நம்ம போலாம். ஏமா எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களாம்மா? ஏண்டி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லை ஒரு 300 ரூபாய் அப்படின்னா கூட பரவாயில்ல. சரி வாங்கிக்கலாம். இது ஒரு பொருள் தொட்டாலும் 5000 10,000 தாண்டி இருக்குது. எப்படி வாங்க முடியும்? மனசாட்சி இருக்குதா கொஞ்சமாவது உனக்கு? நீ மனசாட்சியோட தானே பேசுறேன். ஏமா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் விலை விற்கும். ரோட்டு கடையில வாங்குறதுன்னா அதெல்லாம் குவாலிட்டியாவே இருக்காது. அதனால தான் அதில் 100 ரூபாய் 200 ரூபாய்க்குலாம் தராங்க. இங்கெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும், நல்ல கம்பெனி ஐட்டமா இருக்கும். அதனால தான் அவ்வளோ விலை. இந்த மாதிரி குவாலிட்டி ஐட்டம் நம்மளுக்கு தேவை கிடையாது.
பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, நல்ல கலராக இருக்குதா, கொஞ்ச நாளைக்கு உழைக்குமா, அது 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தால் கூட போதும், நடுத்தர வர்க்கத்துக்கு அதே போதும். இந்த கம்பெனி ஐட்டம் தான் வாங்குவோம், லட்சக்கணக்கில் இருக்க பொருள் தான் வாங்குவோன்னா நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோமா, யாரும் வேணாம்னு சொல்லலை. எது கேட்டாலும் நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோ, நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோ, நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோன்னா நான் காலேஜ் தான் படிச்சுருக்கேன், நல்ல வேலைக்கே போயிருக்கேன். அதான் இப்போ உனக்கு என்ன மாதிரி பொருள் தகுமோ நம்மளால வாங்கி தர முடியுமோ அதை மட்டும் கேளு, புரியுதா? லட்சக்கணக்கில் இருக்க பொருள், 1000 கணக்கில் இருக்க பொருள் நீ கேட்டனா வாங்கி தர அளவுக்கு இங்கே யாருக்கும் வசதி கிடையாது. நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது எல்லாத்தையும் வாங்கிக்கோ, யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. எருமை மாடு மாதிரி நிற்கிறே, எதுவும் சொல்ல மாட்டியா? இது எரும மாடா, பல்லைகளெல்லாம் உடைக்க போகிறோம் பார்த்தனேரு. ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இன்னும் ஆரம்பிக்கலேன்னு பார்த்தேன். உடைப்ப வா வா உடைப்ப வா. நீ காலேஜ் படிக்கும் போது மட்டும் உனக்கு நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, சொல்லு இப்போ பேசு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? ஏண்டி நான் உன்ன மாதிரி 1000 கணக்கில் 5000 8000 கேட்கவில்லடி. அந்த பொருளுமே நான் கேட்டு வாங்கின பொருள் 200 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ள தாண்டி இருந்துச்சு. ஆமா, ஒரு ரோட்டு கடையிலே வாங்கிடுவா எது வந்தாலும். உன்ன மாதிரி இவ்வளோ பெரிய கடைக்குள்ள வந்து ஆரம்பிச்சிருந்தா ஐயோ உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. கம்பெனி எல்லாம் நல்லா உழைக்குமா, 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு கூட நல்லா இருக்கும், கலர்லாம் போகாது, அறுந்து போகாது, நல்லா இருக்கும். ரோட்டு கடையில வாங்கினா உழைக்காதுமா, சீக்கிரமா அறுந்து போயிடும், கலர்லாம் மாறிடும், பிச்சுக்கிட்டு வந்துடும்மா எல்லாமே. அவ்வளோவா மட்டமா ஒன்றும் விற்கிற ரோட்டு கடையில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது ஒரு 6 மாதத்துக்கு நல்லா தான் உழைக்குது எல்லா பொருளும். சும்மாவே அப்படி நீட்டு வா போலாம். ஏமா கையை விடுமா, கொஞ்சம் வரையா இல்லையா? ஏமா பெரியம்மாலாம் அங்கே இருக்கிறாங்கம்மா. வாடா அங்கே என்னடா அமக்கள் நடந்ததுக்கு தெரியலையே. ஒழுங்கா கிளம்பி முதல்ல இங்கேருந்து. நான் வரமாட்டேன். நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இங்கேருந்து நான் வருவேன். கொழுப்பு உனக்கு. ஏக்கா வந்த இடத்துல என்னக்கா அமக்கள் பண்ணி நிற்கீங்க? வாடி உன்னை தானே தேடி நின்றேன், எங்கடி போய் இந்த நேரம்? இங்கே தான் இருந்தேன். பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டீங்களா, ட்ரெஸ்லாம் வாங்கிட்டீங்களா, போலாமா? வாயில நல்லா வந்துடும்டி எனக்கு, அடக்கி வச்சுன்னு இருக்கிறேன். எல்லாம் சுற்றி முற்றி பார்த்து இருக்காங்களே சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு? முதல்ல இந்த கடைக்குள்ள எதுக்கு வந்த? நான் எப்பவுமே இங்கே துணி எடுப்பான், நீ பண்ணி வந்து இதுக்குள்ள விட்டுட்டு ஓடி போயிட்டேன். இது கிட்ட மாட்டி நான் முடிச்சு நடக்கிறேன். ஒரு துணி எவ்வளோ விலை விற்கிது, ஒரு பொருள் எவ்வளோ விலை விற்கிது. இதில் வேற 8000 ரூபாய் துணி வாங்கி கூட, 10000 ரூபாய் துணி வாங்கி கூட, ஹேண்ட் பேக் வாங்கி கூட, செருப்பு வாங்கி கூட சொல்றாங்க. என் சொத்தியை எழுதி வைக்கணும் போல இருக்குதுங்க. அப்போ கூட பத்தாது, ஒன்று அவ்வளோ விலை விற்கிது. எதுக்கு இதுக்குள்ள வந்து தெரியல, இதுக்குள்ள வந்தா இவ்வளோ விலை வைக்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னக்கா தெரியும்? நம்ம வாங்க ரோட்டு கடையில் அந்த மாதிரி தான் விலை வைக்கும் போல இருக்குது. என் வீட்டுக்காரங்க வர சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஏன்னா அவனே ஒரு கஞ்சி பிஸ்னரி, அவனை இந்த கடையில் கூட்டு வந்திருக்கானா இன்னும் விலை கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சு ஒரு கட்சி போய் 500 ரூபான்னு. ஒரு கட்சி போய் 500 ரூபாய் விற்குதுன்னா எங்கே நம்ம துணி எடுக்கிறது ட்ரெஸ்லாம்? என் மாமியார் 2 ரூபாய் தான் கொடுத்து அமைச்சிருக்குது. எங்கள் 3 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லி ஆளுக்கு 2000 ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் சொல்லிட்டு எனக்கு 1000 ரூபாய் துணி வாங்கலாம். நான் பார்த்தா ஒன்று அவ்வளோ விலை விற்குது. 8000 ரூபாய் ஒருத்தி வாங்கி கொடுத்தே அவனா நட முடிச்சு நின்று இருக்கா. அவள் ஒருத்திக்கு 8000 ரூபாய் துணி வாங்கி கொடுக்குறதுக்கு நான் துட்டை வச்சுக்கிறேன், வாங்கி கொடுத்து நட முடிச்சு நின்று இருக்கா. நம்மளே எவ்வளோ பரவாயில்ல கொடுத்து 2000 ரூபாய் ட்ரெஸ் கிட்டோம். இந்த நக்க பற்றியா 8000 ரூபாய் ட்ரெஸ் தான், அதுவும் பெரியமா வாங்கி கொடுத்தா மறு வேலை பார்ப்பாங்க. அதாக்கா என் வீட்டுக்கார இப்போ தான் வந்தேன், நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். கேட்டா எதுக்கு அந்த கடைக்குள்ள வர சொன்னா ஒன்று இவ்வளோ விலை விற்குது, எங்கே வாங்குற மாதிரி இருக்குதுன்னு கேட்டா, நான் ஒன்றும் உங்களை வந்து துணி எடுக்கிறதுக்கு இங்கே வர சொல்லல, இந்த கடை வந்து புதுசாக தந்திருக்காங்களே நல்லா 5 அடுக்கு மாடியே சுற்றி பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். இந்த நகர் படிக்கட்டில் இருக்குது, லிஃப்ட் கிஃப்ட்டில் இருக்குது, ஏசி போட்டு சூப்பராக இருக்குது. அதனால உங்களால் டூருக்கு எங்கேயுமே கூட்டின்னு போகல, அதான் சுற்றி பார்ப்பீங்க சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அவன். ஏடியா உன் வீட்டுக்கார சொன்னா உனக்கு அறிவு இருக்காது, இந்த கடைக்கு வந்து நில்லு, இங்கே வந்து நில்லுன்னு சொன்னானே. உனக்கு அறிவு இல்லை? என்ன பண்ணுறது, கொஞ்சம் நப்பாசப்பட்டுட்டேன். கடை நல்லா சூப்பராக இருக்குது, நம்ம வீட்டுக்காரங்க கூட மனசு மாற்றம் இருக்குது, நல்ல நமக்கு ட்ரெஸ் வாங்கி தரப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்தேன். இங்கே விலையில பார்க்கும்போது தெரிஞ்சது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்காரன் வாங்கி தரமாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனை வந்து சொல்கிறான். சுற்றி பார்க்க தான் கூப்பிட்டு வந்தேன். வாங்க அந்த மேலே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், நான் மேலே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த இது நகர படிக்கிறது எஸ்கலேட்டரா அதை ஏற்றியா சுற்றி வந்துருக்காங்க அவங்க அம்மாவை. 2 புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி சுற்றி நிற்குதுங்க. இது நடி கூத்து இது. ஆமாம் நட்டக்காலன்னா அவங்க ஆத்தாவும் இந்த சஞ்சுவும் 3 அந்த எஸ்கலேட்டில் ஏறி இறங்கிங்கன்னு சுற்றி பார்த்துன்னு இருக்குதுங்க. அதான் இப்படியே போய் தொலைங்க சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன் நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரதே கிடையா? ஆமாம் சுற்றி பார்க்கறது நான் வந்தேன். தெரியுமா நாங்கள் கூட அந்த எஸ்கலேட்டில் ஏறி நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஏய் சும்மாடா, உங்களுக்கு வேலை வெட்டியில சுற்றி பார்க்கறதுக்கு வந்துக்கிறீங்க, எங்கே வேலை வெட்டியில மாரி இருக்கிறேன் நான். சரி கோவப்படாதவா, நம்ம எப்பவுமே துணி வாங்க கிடைக்க போகலாம். ஆமாம் அது நல்ல முடிவு. வா நான்லாம் வரமாட்டேன், எனக்கு இங்கேயே ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. இங்கே பாரு நீ வரலன்னு வச்சுக்க, இங்கே இரு, யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஏடி வாடி பக்கம் நம்ம போகலாம். வாங்கம்மா. ஏக்கா இந்த பெரிய பொண்ணு எங்கே போனா? அவங்க வீட்டுக்கார ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு போனாடி. இங்கே தான் வந்துருக்காரு அவங்க வீட்டுக்காரர் போய் பர்ச்சேசிங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. மகாராணி நல்லா கொடுத்து வச்சுவேன். அவங்க வீட்டுக்கார அச்சவங்க சம்பாதிக்கிறாரு, இங்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துருவாரு. நம்மளாம் அப்படியா? நம்ம பேர் வேலைக்கு போனால் கூலி, வேலைக்கு போனால் கூலி இல்லை. நம்மளாம் இங்கெல்லாம் ட்ரெஸ்லாம் எடுக்க முடியுமா? போ தெரிஞ்சு இங்கே கூப்பிட்டு வந்தா உங்க வீட்டுக்கு போயிருக்குது உனக்கு. வா ஏக்கா இந்த பசங்க கேட்டு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கலான்னு போனக்கா. ஒரு பாப்கார்னே 400 ரூபாமா. நீ தான் இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்தா வாங்கி கொடுக்குது பசங்களுக்கு ஒரு 2 பாப்கார்னு. என்ன வெந்த பொண்ணு வேலை பச்சு பாக்குறியா நீ? ஒரு பாப்கார்ன் 400 ரூபாய்னா ஆளுக்கு 2 பாப்கார்ன் 800 ரூபாய் 1600 ரூபாய் கொடுத்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட சொல்லுதா? தெரியுதுல்ல? அப்போ மூடிட்டு வேற கடைக்கு போக வேண்டியதானே. வந்துட்டா. ஐயோ இதுவும் பசங்களுக்கு சேர்ந்தனால கெட்டு போயிடுச்சு போகுது. மூடிட்டு கீடிட்டுன்னு பேசுது. போடி நீ வேற வயிற்றுல கிடப்பாத. ஒரு காப்பி குடிக்கலாம் சொல்லிட்டு போய் கேட்டேன். 200 ரூபாவா? நீ வச்சுக்கப்பா சொல்லிட்டு வந்தேன்னு இந்த நம்பரு. இது 200 ரூபாவா? அதுவே கம்மியா. 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குதா ஒரு டம்ளர் காப்பி. இந்த 200 ரூபாய்க்கே வாய பழந்துட்டேன். ஐயோ என்னக்கா இங்க அநியாயமா இருக்குது இப்படியே? அப்படியே ஒட்டக பால்ல காப்பி கொடுத்துறாங்களா? ஒட்டக பால் இல்ல பூனை பால் இல்ல பசு பால் தான் கொடுத்துறாங்க. நம்மளாம் ஒரு பாக்கெட் பால் இல்லை 1 லிட்டர் பால் வாங்கினா கூட 50 ரூபாய் வாங்கினா கூட 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு ஓட்டுறோமே. 200 ரூபாய் கொடுத்து ஒரு டம்ளர் காப்பி
சரி காப்பி வேணா தொண்டெல்லாம் வந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு தண்ணி கேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது 100 ரூபாய். அது 1 லிட்டர் கேன் கூட கிடையாது, சின்ன கேனுக்கு பற்றி 1 லிட்டர் கேனு. இந்த தொண்டையில் ஊற்றுனா அப்படின்னு நனைஞ்சு போயிடுமே, கொஞ்சம் அதை வச்சு உயிர் வாழலாமே சொல்லிட்டு பார்த்தா 100 ரூபாய். ஐயோ முதல்ல இங்கேருந்து வெளியில் வைப்பலாம். அதான் அப்போதான் ஒன்று தேடி நின்றேன், மாட்டில் இப்போ தான் வந்துருக்குறேன். சரி கோபப்படாத வெளியில் உடனே காப்பி வாங்கி தரேன்னே. வந்து 2 மணி நேரம் ஆகுது, குடிக்க தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாத அளவுக்கு இங்கே வர வைக்குது. இங்கே லோல் பட்டு கிடக்க சுற்றிட்டு வரேன், நல்லா எஸ்கலேட்டில் ஏறி நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துருக்குறேன். சரி வா, அதாவது காப்பி வாங்கி தரேன் சொன்னா சம்சா வேணுமா, சம்சா வாங்கிக்கிறேன் வா, கோவப்படாத. இவன் முதல்ல கடையிலேருந்து வெளியில் போதும் எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படிலாம் சொல்லாதுக்கா. வா உனக்கு எல்லாமே நான் வாங்கி தரேன், ஆனால் காசு மட்டும் நீ கொடுத்துருன்னே. அதான் பார்த்தேன் நீயே ஒரு கஞ்சி பேசினாரு, நீ எப்படி தாராளமாக வாங்கி தரையா பார்த்தா, என் காசு வாங்கி தரியா, அது எனக்கே வாங்கி தர வாடி. சரி வா. இந்த மாதிரி குட்டை பவுடர்லாம் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குட்டை பவுடர் தான் 8000 ரூபாவா, ஒருத்தி அதான் வாங்கிட்டு சொல்லி அமக்கலாம் மைனுக்கா. எம்மோடியோ 8000 ரூபாவா, முதல்ல வா இங்கே வெளில வா. ஏம்மா நில்லுமா, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும். இனி என்னதான் அதெல்லாம் அடம் பிடிச்சாலும் அம்மா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி தர மாட்டாங்கன்னு தெரியாது உனக்கு? ஏன்டி இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க? உனக்கு அறிவு இருக்கணும். பாட்டி 5000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபாய்க்குள்ள 3 பேருக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்குதுன்னு தான் பார்க்கணும். இந்த ஒரு ட்ரெஸ் 8000 ரூபான்னு சொன்னா அம்மா முதல்ல காசு எக்ஸ்ட்ரா காசு எடுத்துனே வரவே இல்லை. நீ வந்து கேட்டா எப்படி வாங்கி தருவாங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ட்ரெஸ் தான் வேணும் எனக்கு. அண்ணா உன்னெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல, இங்கே நின்றுக்கிற நான் போறப்பா. நில்லுடி, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன. சே நம்ம வேற வீட்டுல பிறந்திருக்கலாம், வேற வீட்டுல பிறந்திருந்தா நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டுல ஒரு ட்ரெஸ் கூட நம்ம கேட்டதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அங்க போய் ரோட்டு கடையில போய் தரப்பாங்களாம். ஐயோ அங்க நல்லாவே இருக்கு, அந்த பழைய மாடல் தான் இருக்கும் எல்லாமே. பண்ணி தொலைது, அங்க ஒரு 2 ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இந்த அனிதா எருமை வரேன்னு சொல்லிச்சு, அதையும் ஆளை காணும். 1000 ரூபாய்க்கு 4 செட்டு 3 செட்டுன்னு சொல்லி நின்றா, அதையாவது வாங்கிருக்கலாமா? பேசாம ரோட்டு கடையில் அதெல்லாம் விற்கும், அதையாவது வாங்கிக்கலாம். எப்படியாவது அழுது அடம் பிடிச்சி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலான்னு பார்த்தா இந்த வருஷம் முடியாது பிள்ளைது, அடுத்த வருஷத்துக்கு ட்ரை பண்ணலாம். இங்கெல்லாம் ட்ரெஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதுவும் விலை கம்மி தான். அங்கே வந்து ஏசியை போட்டுட்டு லைட்டை போட்டுட்டு அவ்வளோ விலை விற்கிறாங்க. 8000 10,000. இங்கே பாரு 300 ரூபாய் 400 ரூபாய் தான், தாராளமாக வாங்கி போயினே இருக்கலாம். ஆமாம் முதல்ல இங்கே வந்துருக்கலாம், தேவையில்லாத வேலை பார்த்த ராதிகானா நீ தான் அங்கே இட்டு போய் விட்டுட்டே. ஒரே அம்மா கூட 8000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கூட 10,000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி போடணும். தப்பிச்சோம் போச்சு, நாங்கள் வந்து ஓடி வர வேண்டியதாக இருக்குது. ஒரு காப்பி கெட்ட கேடு 200 ரூபாய் 300 ரூபாய். இன்னொரு வாட்டி அங்கே இங்கே இட்டு போய் பண்ணி அந்த மாதிரி வேறு கிடைக்காங்கண்ணா. ஏக்கா இதெல்லாம் என் கூட நட்டக்காலம் பார்த்த வேலைக்கா, நான் என்ன அங்கெல்லாம் போவேண்ணா. அந்த நட்டக்காலம் தான் அந்த புதுசை தந்துருக்காங்க பற்றி அந்த கடையில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி நல்லா சூப்பர் கடை, புது கடை, ஆப்பெல்லாம் நிறைய போட்டுருப்பாங்க, நல்ல விலை கம்மியாக விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அநியாயமாக விற்கிது அங்கே தான். நானே பார்த்து மறந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். இந்த மாதிரி கடையில் ட்ரெஸ் வாங்கினாலாவது ஒரு 50 100 அச்சு பேசி கூட கம்மி பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் வந்து அவங்க பில்லு போட்டு வச்சுருக்காங்க. 10,000 20,000 30,000 50,000 சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டு வந்துனே இருக்கணும். பத்தாதுக்கு அது இது என்னமோ பில்லு லட்சம்லாம் போடுறாங்க. தேவையா நமக்கு? நம்மளுக்கு தகுந்த மாதிரி கடையில் நம்ம வாங்கிட்டு போக வேண்டியதான். முதல் நட்டை அவங்க ஃபோன் பண்ணியே வர வைக்கணும். இன்னும் ஆத்தா வீட்டு எஸ்கேட்டில் தான் சுற்றி நம்மளுக்கு நம்ம கடைக்கா வந்த ஓனர் மாதிரியே சுற்றி காமிச்சுக்கிறாங்க ஆத்தா வீட்டுன்னு போயிட்டு. டேய் சதீஷ், இந்த பொம்மை போட்டுருக்க அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கிறியா? ஏமா வேட்டி சட்டெல்லாம் வேணாமா எனக்கு? ஏமா எனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுங்கம்மா. சரி அதனால அதுக்கு பத்தியா அதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாரு. இங்கே விலை கம்மியாக தான் இருக்கும், 50 100 அதிகமாக இருந்தால் கூட நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். பாரு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. அந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குமா? நீ போட்டு இருக்க ட்ரெஸ் ப்ளூ கலர் தான், நிறைய ப்ளூ கலர் ட்ரெஸ் கிடையாது உங்ககிட்ட. அப்போ வந்து அந்த லைட் பிங்க் கலர் ப்ளூ கலர் பேண்ட் இருக்கு பத்தியா, அந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குமா? அது நல்லா இருக்கு, அதை வாங்கிக்கோ. கடைக்கார தம்பி அந்த ரோஸ் கலர் சட்டை இருக்குல்லப்பா, அந்த பேண்ட் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கப்பா. எவ்வளோன்னு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. சாப்பிட்றியாப்பா? இப்போதான் சாப்பிட்றியா? தீபாவளி சாப்பிட்டீங்க எவ்வளோ நேரம்? நிறைய கூட்டம் வந்து பிள்ளைங்க. இது நைட்டு சாப்பாடா இல்லை மதியம் சாப்பாடா? மதிய சாப்பாடா? இப்போதான் சாப்பிட்றீங்களா? சரி சாப்பிடுங்க வெயிட் பண்ணுறேன். ஏக்கா பரிமளா அவங்க பசங்களாம் வராங்கன்னு சொன்னேன், யாரையும் காணா? அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்களாடி, அவங்க அண்ணன் பொண்ணு வந்து இல்லை வீட்டுக்கு, அதை இட்டுன்னு போத்துக்க அவங்க அண்ணன் வந்திருக்காங்களா, அதனால நாங்கள் வரலடி, நீ போய்கிட்டு வந்துரு, நாளைக்கு நாளைக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா? இல்லைன்னா முதல்ல வந்திருக்குவேன், எங்கடா ஆளை காணமேன்னு பார்த்தேன். சும்மா இருந்தவங்கள கலக்கி விட்டது அதுதான், கடைசியில் அது வரல. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பர்ச்சேசிங் பண்ணியிருக்கோம். இங்கே கூட சஞ்சுக்கு கவுனுங்க அந்த பாவாடை சட்டையெல்லாம் சூப்பராக விற்கிது, கண்ணு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆமாண்டி, இங்கே விற்கிற பொருளை தாண்டி அங்கே ஏசி போட்டு அங்கே விற்கிறாங்க. அங்கே வந்து அவ்வளோக்குள்ள விலை சொல்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் எவ்வளோ அழகாக கலராக சூப்பராக இருக்குது. அதான் ஏசி கீசி லைட்டு அந்த எஸ்கலேட்டர் அது இதுன்னு போட்டு ஏமாற்றி போடுறாங்க. மொத்த காசு அவங்க வாங்கின அந்த லைட்டுக்கு இந்த பில்டிங்குக்கு அந்த ஏசி கரண்ட் பில் எல்லாத்தையும் சேர்த்து அந்த துணியில் போட்டுறாங்க பழகுது. ஆமாம் நம்ம அங்கே துணி வாங்க போனால் அதுக்கெல்லாம் பில்லு நம்ம சேர்த்து கட்டிட்டு அந்த துணி வாங்கி வர வேண்டியதாக இருக்குது. ஏம்மா இனிமேல் அந்த பக்கம் இருக்க துணி கடை இருக்க பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். அவ்வளோ விலை விற்குதுல்ல. ஏம்மா விலையா விற்குது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வசூலண்ணா இன்னும் நேரம் சுற்றி பார்த்துருக்காங்க. வருவார் நம்ம தான் சொல்லிட்டேன்ல, நம்ம எப்பயும் அவங்க துணி கடைக்கிட்ட நிற்கிறோம் சொல்லிட்டே வருவார். ஓகே மூக்கால அதுன்னு வந்தால் எங்கே ஆளை காணமைன்னா வந்துட்டீங்க. இங்கே பாரு புது டிசைனாக புது மாடலாக விற்குது, இங்கே பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாமே பழைய மாடல் தான், இதுதான் புது மாடல். அவனுக்கு ஏண்டி புது மாடல் தான் வந்திருக்கு, நல்லா பாருடி. வந்து 1000 ரூபாய்க்கு 4 செட்டு ட்ரெஸ் தராங்களாம் பாரு, அந்த ட்ரெஸ் எடுத்து கொடு. என்னடி இப்படி மாறிட்ட? ஆமாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இல்லை, நான் காலேஜுக்கே ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். 1000 ரூபாய்க்கு 4 செட்டு ட்ரெஸ் தருவாங்களா, 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா பாட்டி எனக்கு.
அதில் 8 ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. டெய்லியும் காலேஜுக்காவது புது புது ட்ரெஸ்ஸாக போட்டுன்னு போயிட்டு வரேன். பாத்தியா என் பொண்ணு எவ்வளோ, நானும் வந்து என் பிறந்திருக்குது அங்கே இருந்த வரைக்கும் 8000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன். இங்கே வந்த உடனே இதெல்லாம் பார்த்த உடனே 1000 ரூபாய்க்கு 4 செட்டு தருவாங்களே, அது வாங்கி கொடுங்க. 8 ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. நான் வந்து தீபாவளி ட்ரெஸ் எடுக்கல, காலேஜுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கல. எப்படி தெளிவாக பேசுகிற பார்த்தா எப்படி தான் டக்கு 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 டக்குன்னு முடிவு எடுக்கணும். இந்த 8 ட்ரெஸ் வச்சு எப்படின்னா 2 வருஷத்துக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன்ல நீ, அதுக்கு தானே சந்தோஷப்படுறேன். அப்படி இல்லடி ஏமா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வேற கம்முன்னு இருமா. ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லு, பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ஏதோ வேண்டாம் வெறுப்பா எடுக்கிற மாதிரி இருக்கே. இல்லம்மா நல்லா சிச்சினே தான் இருக்கிறேன். சரி கடைக்கார தம்பி, 1000 ரூபாய்க்கு 4 செட்டு ட்ரெஸ் இருக்குன்னு போட்டிருக்கீங்க, அந்த ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்து காட்டுங்கப்பா. ஏக்கா உனக்கு மட்டும் 8 ட்ரெஸ் தீபாவளிக்கு, நீ வேற கடுப்பை காப்பாத்துறா. பரவாயில்லப்பா, நான் கூட வாணி என்னமோ ஏதோ நினைச்சேன். பிள்ளை எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்குது பார்த்தியா. அங்கே வந்து 8000 ரூபாய் ட்ரெஸ் கேட்டு இருந்ததா, இங்கே வந்தவொடனே பார்த்தியா 1000 ரூபாய்க்கு 4 செட்டு இருக்குமா, அது கொடுங்க, நான் வந்து டெய்லி காலேஜுக்கு போட்டு போகிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொறுப்பாக பேசுது பார்த்தியா. அவள் நல்ல பொண்ணு தான், ஒரு சில டைம்ல தான் கிறுக்காய் போயிடுறா. ஆமாக்கா அப்படியே உன்ன மாதிரியே இருக்குது. ஓ நான் பாப்பா கிறுக்காயிரன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல, நீ எப்பயுமே கிறுக்குதானே. நான் சொல்ல சரிதானே? சரிதான் சரிதான், என்ன மாதிரி தான் நீ இருக்கிற. ஐயா நான் உனக்கு இருக்கு கிடையாது.